ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்கய்யா. ஐயா நம்ம லக்ன சீரீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களோட தோற்றம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம், அதே மாதிரி உபயராசி, நெருப்பு ராசி. இதில் என்ன சொல்லணும்னா, இப்போ மற்ற நெருப்பு ராசிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். ஆனால் இந்த நெருப்பு ராசி ஒரு தன்மையாக இருக்கும், ஆன்மீகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மரியாதைக்குரிய, அதாவது வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய குரு வீடா இருக்கு. குரு மாதிரி இவங்களுடைய தோற்றமே, நீங்க கேட்கறது தோற்றம்ங்கும் போதே ஒரு தெய்வீகம், பண்பு, நாகரிகம், அடுத்தது ஒரு அன்பு, கருணை, ஒழுக்கம், இதுக்கு முன்னுதாரணமாக சொல்லி கொடுக்குற அளவுக்கு இவங்கள் தோற்றம் இருக்கும். ஒரு வாத்தியாரை நம்ம எப்படி பார்ப்போம், அந்த தோற்றத்தில் இவங்களை தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு எல்லாரோடையும் ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது எல்லாருமே இப்போ ரிஷபமோ அல்லது சுக்கரனோ எப்படி கவர்ச்சி, வசீகரத்தன்மையால் கவர்ச்சி. இவங்க என்ன அப்படின்னா பண்பினால் கவர்ச்சி, இவங்களுடைய நடை உடை பாவனைகளால் கவர்ச்சி. அந்த கவர்ச்சி என்பது தெய்வீகம் சார்ந்ததாக இருக்கும். சரி, அப்படிப்பட்டவர். இவங்களோட பலமா எதை பார்க்குறீங்க, பலவீனமா எதை பார்க்குறீங்க? பலம் அருமையான ஒரு வில் பவர், குறிக்கோள். நான் இப்படின்னா இப்படி தான், பிரின்சிபல் படி தான் வாழுவேன், எனக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அதாவது ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும். ட்ரெடிஷ்னலாகவும் அதை அதிலிருந்து கொஞ்சம் கூட எனக்கு என்னுடைய சுயநலத்துக்காக அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல விரதம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. ஒரு விரதம்னாலே அவங்க தியாகம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தியாக உணர்வு கொண்டவர்களாக இருப்பது தான் இவங்களுக்கு பலம். அப்போ இவங்களை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு மரியாதை கிடைச்சிடும், ஒரு தெய்வீகம், அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. அந்த தெய்வத்தை காண்பதற்கே குரு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது மாதிரி இவங்களை பயன்படுத்துவாங்க மக்கள். ஸோ அதுவே பலம். ஆனால் பலவீனம்னு எடுக்கும்போது என்னென்னா சுயநலம் இல்லை. அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தினா போதும். இப்போ இந்த நேரம் நல்லபடியாக போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? இந்த நேரம் புனிதமானதாக இருக்க வேண்டும், இந்த நேரம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த நேரம் கருணை அன்பை பொழிவதாக இருக்க வேண்டும். எல்லாமே உயிர்பற்று. இங்கே எல்லாமே உயிர்பற்றாக இருக்கும்போது பொருள்பற்றுக்கு எங்கே இடம்? அப்போ பொருள்பற்று சார்ந்த சிந்தனைகள் ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன, கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரி சிந்தனைகளை இவங்க எடுத்துக்காதது ஒரு பலவீனம். அதே நேரத்தில் ஒரு இடம், ஒரு வீடு, தன்னுடைய சொந்த ஊர், இந்த மாதிரி விஷயங்கள்ல அங்கே வீக் பாயிண்ட் இருக்கு. இயற்கையே கொடுக்கறது இல்லை. ஒரே இடத்துல சொந்த ஊர்லேயே ஒரு மதிப்பாக வச்சிருக்க முடியறதில்ல. அல்லது நம்ம ஒரு வீடு வாங்கினா, ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு ஒரு அந்தஸ்துக்கு வளர்த்துக்கலாங்கிறதுக்கும் கொடுக்கறதில்ல. இது கிடைக்காததுனால இவங்க இவங்களுடைய கேரக்டர்னால அது கிடைக்கலையா, இயற்கையே இது கிடைக்காததுனால இவங்களுக்கு அதில் நாட்டம் இல்லையாங்கிற அளவுக்கு இருக்கிறது தான் பலவீனம். ஐயா, முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்து 7ஆம் பாவம். தனுசுக்கு திருமணத்துக்கு ஒரு 7ஆம் பொருள்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலே திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை கூட வாழ்வாங்க? வாழ்க்கை துணை புத்திசாலித்தனமாக இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு ஆன்மீக டச்சில் இருக்காங்களோ அவங்க அந்த அளவுக்கு நடை உடை பாவனைகள், ஒரு விவேகம், ஒரு புத்திசாலித்தனம், மேதாவித்தனம், அதை வச்சு நல்லா டெவலப் ஆகிறவாறு இருப்பாங்க. இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கு. தனுசுல கேதுவும் சுக்கரனும் இருக்கிறாங்க மெயினாக. அங்கே செவ்வாய், ராகு, குரு இருக்காங்க. இப்போ செவ்வாயாக இருக்கிறவங்க, அந்த பாத ரீதியாக கனெக்ட் ஆகிறவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க, பரபரப்பாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கேது சூட் ஆயிடும். இங்கே யாரெல்லாம் மூலத்தில் லிங்க் ஆகுறாங்களோ அவங்களுக்கும் அந்த செவ்வாய்க்கும் சூட் ஆயிடும். அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட மூல புள்ளியில் பிறக்கிறவங்களுக்கும் அங்கே மிருகசீரிஷத்தில் பிறக்கிறவங்களுக்கும் நல்ல கனெக்ட் இருக்கும். இதனால தான் நம்ம 7ஆம் பொருத்தம், நீங்கள் 7வது ராசின்னு சொல்லும்போது ஏன் 7ன்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் 7 பார்த்தா ரொம்ப சிறப்பு. நாம 30 டிகிரிக்கு 30 டிகிரி பார்க்குறோம். நட்சத்திர ரீதியாகவே 7 பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு கோயின்சைடாக இருக்கும். என்றால் இந்த கேதுங்கிறது கிட்டத்தட்ட புதன் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன்.
ராகு வந்து குரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார், கேது புதன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட புதனுடைய வீடு தான் 7ஆம் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி செவ்வாயும் அங்கே வந்து செவ்வாயினுடைய தாக்கம் புதன் வீட்டில் எப்படி இருக்கும்னா வேகமும் விவேகமும் கலந்தவர்கள் அப்படி போயிடும். அதே பூராடத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கனெக்ட் ஆவார், திருவாதிரை. அங்கே ராகு கனெக்ட் ஆகும்போது அது ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரும். அதுவும் வேகம்தான். இது வந்து கவர்ச்சி, சுக்கிரன் கவர்ச்சி, அதுவும் ராகுவும் வந்து வேகம்தான். அதாவது இன்னைக்குள்ள அப்டேட் பார்ப்பாங்க. இன்னைக்கு மேரேஜே பாருங்க, புனிதமாக நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து கவர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எவ்வால்வ் ஆயிருக்கு ட்ரெண்டிங். ஒரு புனிதமாக மாப்பிள்ளை அழைப்புன்னு கூட்டிகிட்டு வர்ற நிகழ்ச்சி இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக போயிட்டு இருக்கு. அப்போ என்னதான் ட்ரெடிஷனில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாறும்போது அங்கே எங்கே வந்துடுறாரு, சுக்கிரனும் ராகுவும் மிங்கிளாகிறாரு. உலக காலச்சக்கரத்துக்கே நான் இதை சொல்லி காமிக்கிறேன். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் தான் இந்த சடங்குகளையே மாற்றுகிறார்கள்னு சொல்லுவேன். ஒரு பிரம்மாண்டமாக மாற்றுறாங்க. அது ஒரு அட்ராக்டிவாக மாற்றுறாங்க. ட்ரெண்டிங்கு, யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுவே ஒரு சம்பிரதாயமாக மாறி போயிட்டுருக்கும். அதனால நல்ல இணைந்த ஜோடியாக இருப்பாங்க இந்த சுக்கிரனில் பிறந்தவங்களும் அங்கே ராகுல பிறந்தவங்க. அதே மாதிரி சுக்கிரனில் கடைசி 3-4 பாதம் உத்திராடம் இதெல்லாம் வரும்போது அங்கே குரு ஆக்டிவேட், புனர்பூசம். அது பாருங்க, இங்கே வந்து சுக்கிரன் அங்கே குரு, இங்கே வந்து வீடு வந்து குரு வீடு, அது புதன் வீடு, அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி இவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கும், அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்கும், ரெண்டு சேர்ந்து குடும்பத்தை வந்து டெவலப் பண்ணும். அப்படி ஒரு கணக்கு போகும். ஏன்னா ஒருத்தர் வந்து யதார்த்தமாக இருப்பார், இங்கே தனுசுக்காரர், அவர் வந்து கொஞ்சம் விவேகமாக வியாக்கியானமாக இருப்பார், ரொம்ப வந்து இன்டலெக்சுவலாக இருப்பார். அப்படி இருந்தால் தான் குடும்பத்தை வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து கரெக்டான முறையில் கொண்டு போகும். ஒரு பட்ஜெட் போட்டதில் யதார்த்தமாக இருந்தால் இங்கே சோட போயிடும். அப்போ அதில் அக்கௌண்டன்ட்டு வேணும், அந்த விஷயத்துக்கு அங்கே ஒத்து போகும். இதில் என்ன பிரச்சனைன்னா காலச்சக்கரத்துக்கு 3-9 இருக்கிறதுனால இவங்க வந்து ரொம்ப பொசசிவ்னஸை வளர்த்துக்க மாட்டாங்க திருமண வாழ்க்கையில். சரி உனக்கு எது இஷ்டமோ அப்படி இருப்பா அப்படிம்பாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்குவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே போய் வசதியாக இருந்துக்கோ, டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், இது புதுசாக இருக்குங்க அப்படியும் போகும். இது என்ன அப்படின்னா மாற்று சிந்தனைன்னு அர்த்தம். மாற்று சிந்தனைன்னு இது கொஞ்சம் சமுதாயத்துக்கு கணவன் மணியும் இருக்கலாம், கணவன் மணியாக இருப்பாங்க. ஆனால் வந்து ரொம்ப மன ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. சிறப்புங்கய்யா. ஐயா இந்த 7ஆம் பாவம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ 7ஆம் பாவம் நீங்கள் சொன்ன மாதிரி உபயலகமாகவே இருக்குது, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து உபயம் அப்படின்றதுன்னா என்னன்னா அந்த மைண்டே நிலை இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய ஸ்டெடி மைண்டே ஸ்டேபிள் இல்லைன்னா என்ன ஆகும்னா அதனால தான் இந்த மாற்று சிந்தனையே வருது. இப்போ இவர் ஆன்மீகத்தில் நல்ல ஸ்டடியாக இருப்பார், ஆனால் இங்கே சுக்கிரன் உபயத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ரசனையில் வந்து ஸ்டேபிளாக இருக்க மாட்டார். அந்த கவர்ச்சி இருக்காது. கவர்ச்சி இதில் வந்து அவர் இன்வால்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் இங்கே, அங்கே புதன் ராகு. அது புதன் ராகு என்ன ஆகும்னா டெக்னிக்கலாகவே எல்லாம் எதிர்பார்க்கும். இன்னைக்கு வசதி வாய்ப்புகள், இப்போ எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும், இந்த லேப்டாப் தான் வேணும், எனக்கு அந்த டிவி தான் வேணும் அப்படின்ற அந்த சிந்தனை அங்கே அப்டேட்டடாக போயிட்டுருக்கும், இங்கே ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கும். அப்போ இதனால் அந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை. ஆனாலும் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்து அது சண்டையாகவே தெரியாது. அப்படி போய் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில், வேலை, பதவி, அந்தஸ்து இவங்களுக்கெல்லாம் எப்போ கிடைக்கும்? சில பேர் ஐடி லைன்லேயும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் நல்லா ஷைன் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், மருத்துவ தொழில் எல்லாத்துலேயுமே ஷைன் பண்ணுவாங்க. என்ன ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. 10ஆம் இடமும் உபயராசி, 4ஆம் இடமும் உபயராசி. அதனால் இவங்க வந்து சொந்தமாக ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரே இடத்துல இருக்கணும்னு நினச்சி பண்ணுவாங்க, முடியாது. நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து மாற்றி விட்டுரும்.
அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை அமைச்சுக்கிட்டா பரவாயில்ல. ரொம்ப ஒரே இடத்துல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் தொழில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இடம் மாறுதல், ஃபீல்டு மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஐயா அடுத்து அவங்களோட 6ஆம் பாவம், அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாம் இருக்கு. இவர்களுக்கு எப்படி அமையும்? இவர்களுக்கு வேலை செய்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. தொழில் செய்கிறதுனால 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கடனில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இயற்கை ஏற்படுத்துகிறது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அப்போ சரி, ஏற்படுத்துகிறதுங்கிறது அதிகமாக பண்ணிட்டா அது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு வலி வேதனை தான் தரும். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிற ரோகிணி நட்சத்திரம் 8ஆம் அதிபதியை குறிக்குது. அதனால் பெருக்கி கொடுக்கும். கடனால் அதிகப்பட்டு கொஞ்சம் தானே அப்படின்னு வாங்க வாங்க அப்படியே பழகி போய் அது அதிகமாக போய் ஒரு இதில் சுமையாக மாறிடும். அதாவது கடன் அதிகமாகி வருமானத்தை சுருக்கிறோம், சுமையாக மாறிடும். இல்லை, வருமானம் ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கிடுவாங்க. வருமானம் ஸ்டாண்டர்டாக இல்லாதப்ப மேலும் கடனை வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிடும். அது ஒரு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி தான் பகை விஷயத்துலேயும் பேச்சினாலேயே பகை வரும். அந்த பகையினுடைய தாக்கத்தினால சில பேர் ஜெயிக்கிறதுல வந்து ரொம்ப தாமதமாகும். இப்போ ஒரு வழக்கு நடக்குது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். அது மாதிரி நோய் உபாதைகள் அப்படின்னு எடுக்கும்பொழுது இஎன்டி ப்ராப்ளம், மெயினாக கோல்டு சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவே சந்திரன் வர்றார். 8ஆம் அதிபதியாகவே சந்திரன் வருகிறார். அவர் 6ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால பித்தப்பை சம்மந்தப்பட்டதோ தண்ணி சம்மந்தப்பட்ட தண்ணி சேராமல் போகிறதுனாலையோ, இப்போ தண்ணியில் கண்டம்ங்கிற மாதிரி கூட சொல்லலாம். தண்ணியில் கண்டம், ஆமாம், அது மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். இப்போ ஒரு வயதானவர்களே இருக்காங்கன்னா கண்டம்ங்கிற வார்த்தை என்னன்னா, நான் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னா அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி மண்டையில் அடிபட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது இறப்பதற்கு 8ஆம் ஒரு காரணம். அப்போ இறப்பதற்கு அந்த கிரகம் தண்ணீர் கிரகமாக இருந்தால் தண்ணியினால அந்த அப்படிங்க சொல்றத பார்த்தா நீரில் வரும் பகுதியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறப்பு. ஆற்றுல குளிக்க போய் இறக்குறாங்கல்ல, ஆமாம் ஆமாம், இதெல்லாம் இதனுடைய தான். இவர்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜாதகரை எப்படி நம்ம பார்க்கறது? அதிர்ஷ்டம் என்பது பாக்கியம், 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். இப்போ அந்த பாக்கியஸ்தானமே சூரியனா வர்றாரு இல்லையா, அதனால தந்தையினுடைய பெயர் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனையே கொடுக்கும். தந்தை ஒரு ரோல் மாடல், அல்லது தந்தை வர்க்கம் மூலமாக, பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து பத்து மூலமாக, அல்லது பூர்வீக சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. இல்லை பேர் சொல்லும் தந்தையாக கூட இருக்கலாம். ஆமாம், தெய்வ அனுகிரகம் உண்டு. ஏன்னா குலதெய்வமே 9ஆம் இடம் தான். சூரியன் மட்டும் இவங்களுக்கு நல்லா அமைஞ்சா இவங்களுக்கு பாக்கியத்துக்கு குறைவில்லை. இந்த சூரியன் வந்து யாருக்கெல்லாம் 8-12 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு தான் தகப்பனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அல்லது தகப்பன் வந்து அற்பாயிலாகவோ தகப்பனால் செய்ய இயலாமையோ போகிறதுக்கு காரணம் 8-12 தொடர்பு தான். பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது. இவங்களுடைய குழந்தைக்கும் ஒரு நல்ல பவர் உண்டு. அதனால் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா 1, 5, 9 எது மேஷம், சிம்மம், தனுசு, இது வந்து ஒரு பாரம்பரியம். 1 நாம அப்படின்னா 5 பாட்டன், 9 தகப்பன், மறுபடியும் 9க்கு 5 குழந்தை, இப்படியே இந்த சைக்கிள். ஆமாம், அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஊரில் இந்த குடும்பம் பேர் சொல்கிற குடும்பங்க அப்படின்னு. அந்த குடும்பத்தில் வழி வழியாக வரக்கூடிய வாரிசுகளுக்கு அந்த பெருமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதாவது அப்பா சம்பாரிச்ச பேர் நம்ம வந்து நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிராண்டா. ஊரை விட்டே போயிட்டா கூட, இப்போ ஏன்னா உபய லக்னம், ஊரை விட்டே போயிட்டா கூட அந்த பாரம்பரிய குடும்பத்து பேர் வந்து நிலைக்கும். அந்த தன்மை இருக்கு. சிறப்புங்க ஐயா. அடுத்து முக்கியமானது ஐயாவின் அறிவுரை, அதை சொல்லுங்க. அதுதான் முதல்லயே சொன்ன மாதிரி பலவீனம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கவனம் பண்ணணும். அதே மாதிரி எப்படி வந்து இந்த 4 ராசிகள் கார்னர் ராசிகளுக்கு ஒவ்வொரு வகையில் பிரச்சனை இருக்கும். அதாவது மீனமாகட்டும், மிதுனமாகட்டும், கன்னியாகட்டும், தனுசு ஆகட்டும், இது வந்து காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்கும் பொழுது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். அதில் நம்ம வந்து தனுசு வந்து 9ஆம் இடமா வர்றதுனால இந்த 9ங்கிறது வந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஆனால் யாருக்கு
உங்களுக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டசாலி. அப்ப இதை மட்டும் நீங்க திங்க் பண்ணிட்டு கொஞ்சமாவது சுயநலத்தை கணக்கு போட்டுக்கணும். அதாவது ஏனிப்படி இவங்க போடுறாங்க, மேல ஏறிட்டு போயிடுறாங்க. வாத்தியாராவே இருந்தாலும் வெறும் தியாகியா இருந்தா இந்த உலகத்துல கிடைக்க போறது ஒண்ணும் இல்லை. அதனால தியாகத்தோட கூடி சர்வீஸோட கூடி நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கை அடிப்படை தேவைக்கு கொஞ்சமாவது நீங்க வந்து ஒரு ஈடுபாடு, ஒரு கணக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இதையெல்லாம் வளர்த்துக்கிட்டாதான் உங்க குடும்பத்துல உங்களை மதிப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, தனுசுக்காரங்களுக்கு மனைவி வந்து அபிப்பிராய பேதம் வர்றதுக்கு காரணம் சம்பாதிக்க தெரியல, நான் வந்து என் வீட்டில் போய் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் போறாங்களோ பொருள் சார்ந்ததான் பிரச்சனையே வருது. அதனால நேர்மையானவர்ன்ற பேர் இருக்கும், அது இயற்கை கொடுத்த வரம். ஆனால் சம்பாதிக்க தெரியலங்கிற பேர் வர்றது இவங்க வந்து அந்த அறிவுரை வந்து இவங்க எடுத்துக்கணும். எப்படியாவது வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம குடும்ப நபர்கள் அடிப்படை உரிமைகளை நாம தான் பாதுகாக்கணுன்ற அந்த சுய பலம் சுயநலம் தேவைங்கிறது தான் என்னுடைய. ரஜினிகாந்த் ஐயா சொல்ற மாதிரி நல்லவனாரு ரொம்ப நல்லவனா இருக்காத அப்படிங்கிற மாதிரி. சூப்பருங்க, ரொம்ப முடிச்சிட்டீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்தடுத்த லக்னத்தை பத்தி பார்க்கலாங்க. நன்றிங்க. வணக்கம்.